Hello friends, I am from Suryasri Kitchen. This is my first video, so support, share and like my videos and learn 5 minutes சமையல். இந்த 5 minutesல என்னென்ன சமையல் பண்ணுறதுன்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து கொழுக்கட்டை. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜாக்ரி வெல்லம் வந்து 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு விற்கும், அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பச்சரிசி மாவுலேயும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு லைட்டாக வறுத்துக்கணும், அவ்வளோதான். 1 கப்பு எள்ளை வந்து பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணாலே பாப் சவுண்ட் வரும். பாப் சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதோட ஜாக்ரி 1.5 கப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டு 1.5 கிளாஸு நல்லா பாயிலான வாட்டரை வந்து அதில் வந்து ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக தட்டி சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். அதை வந்து மோல்டில் வச்சு அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் வச்சு நூலில் போட்டுடுங்க. தடா, அவ்வளோதான். இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எடுத்து வச்சு ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்லாம் நான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து பவுடர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்லை ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கோ நீங்கள் கொடுத்து விடலாம்.